நான் இதுவரை தோற்றுருக்கேன். யாருக்கிட்டேன்னு சொல்லுவேன்? எங்கள் அம்மா அப்பாட்ட, என் அண்ணன் தம்பிகிட்ட, என் அக்கா தங்கச்சிக்கிட்ட, எந்த மக்களுக்காக அங்கிருந்து வந்தனோ அந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கேன். அது தோல்வின்னு நான் ஏன் கருதணும்? என் தோல்வி என்னதில்லை, என் மக்களோடது. என் வெற்றியும் எங்களதில்லை, என் மக்களோடது. நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி இல்லை, நாங்கள் பிறந்த பெருமைமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி. அதை நோக்கி தான் நாங்கள் கவனிப்பு போவோம். அதனால இது நாங்கள் வகுத்து கொண்ட கொள்கை கோட்பாடல்ல. 800 ஆண்டுகளா எனது முன்னவர்கள் எங்களுக்கு வகுத்து வச்சுட்டு போன தத்துவ பாதை, அதுல பயணிக்கிறோம். எங்களுக்கு முன்னத்தியரா எங்க ஐயா எங்க அப்பா மணியரசன் இருக்கிறார். கருத்தியலா களத்தியலில் அவர் பிள்ளைகள் நாங்க நிக்கிறோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அதுல போயிட்டு இந்த கூட்டணி எப்படி போயிட்டு, சரி கூட்டணி போய் 10-20 இடங்கள், அது 5-10 இடங்கள் வென்றவர்கள் இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் செய்த சாதனை என்னன்னு சொல்லுங்க, நான் வேணா அதையே செய்யறேன். அப்படி சேட்டா எந்த கட்சியோட சேர்றது, யாரு அதே சீட்டு நோட்டு கொடுப்பாங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற வேலை இருக்குல்ல, அது இல்ல. நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அல்ல, அரசியல் விடுதலை பெற வந்தவர்கள். நாங்கள் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனுக்கு வந்தவர்கள், பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்ய வந்தவர்கள் அல்ல. அதுல போட்டு குழப்பிக்கிற கூடாது. ஓயாம திருப்பி போவியான்னா நான் எங்கேயாவது தலைமறைவா இருந்துட்டு தேர்தலப்ப வந்தா தான் அப்ப விடுதியை கொண்டு என்னங்கய்யா வேற ஏதாவது